வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி 2025-26 அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழில் முதல் பருவத்தில் உள்ள இயல் 2ல் திருக்குறள் அப்படிங்கிற போர்ஷன் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளில் என்னெல்லாம் இருந்துச்சு, எழுதினவர் யார், திருக்குறளில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ முதல் கொஸ்டின், திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி சீத்தலை சத்திரம், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி திருவள்ளுவர். அதாவது இந்த திருவள்ளுவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, திருக்குறளை எழுதியிருப்பார். திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 4 பிரிவு கொடுத்துருக்காங்க. 4, 5, 3, 2. இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவு. ஆப்ஷன் சி 3 பிரிவு. திருக்குறளோட பிரிவு எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பிரிவு. ஓகேவா? அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின், திருக்குறளில் உள்ள 3 பிரிவுகள் யாவை? அதாவது இந்த திருக்குறளில் உள்ள 3 பிரிவு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அறத்துப்பால், ஆப்ஷன் பி பொருட்பால், ஆப்ஷன் சி இன்பத்துப்பால், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 4 இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த திருக்குறளில் உள்ள 3 பிரிவு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3மே அடங்கும். அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஓகேவா? அடுத்த 4வது கொஸ்டின், திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த வகை நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 11 மேல்கணக்கு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் திருக்குறள் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் சியில் உள்ள 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறதா திருக்குறளில் உள்ள வகை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது 2 தான். உலக பொதுமறை